ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ஐயனார் துணை இன்னைக்கு வந்து லான்ச் ஆச்சு. சீரியல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் டே எபிசோடு அப்படின்றது. என்ன சொல்கிறது, இங்கே ஹீரோயின் வந்து அவ்வளோ கனவுகளோட அவங்களோட கோல்டு மெடல் வாங்குறாங்க. இந்த இதில் அவங்க படிப்பில் வந்து பெரிய சாதனையை பண்ணிவிட்டு இந்த உலகம் முழுக்க இந்த ஊர் முழுக்க அவங்க கட்டுற பில்டிங்காக இருக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் இதே காலேஜுக்கு நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய கனவு இருக்குது. ஆனால் அவங்க அப்பா வீட்டில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காரு. அது அவங்களோட கல்யாணம்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு பயந்து வீட்டை விட்டு போவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்குது இந்த இடத்துல. நான் அக்கா மாமாவாக இருப்பாங்கன்னு நினச்சேன். பேரு பார்த்தா அண்ணாவும் அண்ணியும் போல இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஃபேமிலி. ஹீரோ தான் ஃபஸ்ட்டு காமிச்சது. வண்டியில் வர பொண்ணுங்கள்லாம் வந்து யாரையாவது ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்திலேயே இருக்கார். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு யாருமே பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கவங்களுக்கு மேரேஜ் ஆயிரும், அதை மாற்றிடலாம் அந்த விஷயத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் அவருக்கு. இங்கே அண்ணனுக்கு ரொம்ப வருஷமாக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க போல இருக்குது. அவருக்கும் 30 வயசு தாண்டி போயிடுச்சு. ஆனால் எந்த பொண்ணுமே செட் ஆகலை. பொறுப்பே இல்லாத அப்பாவாக இருக்கார். ஆனால் என்ன சொல்கிறது, யார் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் எதையுமே காதில் வாங்கிக்காமல் அவர் போக்கில் இருக்கார். இது எல்லாத்துக்கும் மேலே இங்கே அப்பா ரோல் வந்து எதாலேயோ பாதிக்கப்பட்டிருக்காரோ, அதனால தான் அந்த ஒரு அமைதியோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பாசம் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் அது வெளியில் காட்ட மாட்டேங்கிறாங்க. தம்பி கால் பண்ண உடனே முதல்ல எடுக்கிறாரு. சோழன் நல்லா தான் பேசுகிறாரு. அதே மாதிரி வீட்டுக்கு போயும் அண்ணனுக்காக சண்டை போடுறது அதெல்லாமும் நடக்குது. இங்கே அப்பா கிட்டேயும் சண்டை போடுறாரு. பொறுப்பாக இருக்க மாட்டேங்கிற, போகிறவன் வரவெல்லாம் பேசுகிறான், பெரியப்பா தானே நீ அப்படின்ற மாதிரி அங்கே பெரியப்பாவையும் பிடிச்சி திட்டுறாரு. பெரியப்பாவும் இவங்க குடும்பத்தை பற்றி கேவலமாக தான் பேசுகிறாரு. பெரிய அண்ணாவும் ரொம்பவே பாசக்கார அண்ணாவாக தான் இருக்காங்க. சின்ன தம்பி ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. அண்ணனுக்கு அவ்வளோ மேக்கப்லாம் போட்டு விட்டு எல்லாமே பண்ணுறாங்க. இங்கே தம்பிங்க 2 பேர். நடு தம்பி மட்டும் என்னன்னா 3வது தம்பி மட்டும் வந்து பிரச்சனையை பண்ணி விட்டார். அவருக்கும் வந்து ஒரு ஆதங்கம் தான். எத்தனை பொண்ணு பார்த்தாலும் வரப்போகிறது கிடையாது, எதுக்கு இந்த பில்டப் அப்படிங்கிற மாதிரி. பண்ண மேக்கப் எல்லாம் அந்த அடிதடியிலேயே போயிடுச்சு. ஃபுல்லாக வேஸ்டி ஒரு பக்கம், மேக்கப் தலை ஒரு பக்கம் அப்படின்னு கலைஞ்சு போய் கிடக்கிறாரு. சின்ன தம்பிக்கு எல்லாமே வருத்தம். போய் உட்காந்து ஓரமாக அழறாரு. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. ஃபேமிலிக்கு அன்பு எல்லார் மேலேயும் இருந்தாலும் ஒரு கோபமும் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு எபிசோட். இந்த வீட்டை மாற்ற போகிறது நம்மளோட நிலா தான் வந்து மாற்ற போகிறாங்க. பாப்போம், வெயிட் பண்ணி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் டே எபிசோட். உங்களோட கருத்து என்ன?